வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மேற்கு வங்க முதல்வர் பயணித்த ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கம், திடீரென நடந்த விபத்து குறித்து செய்திகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல், இப்போது அவர் உடல்நலம் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மேற்கு வங்காள முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி பயணித்த ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக கால்பந்து மைதானம் ஒன்றில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. மதினிப்பூர் மாவட்டம் கேஸ்பூரில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் சுதந்திர போஸின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக முதல்வர் சுவேந்து அதிகாரி தும்தும் பகுதியிலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டார். நடுவானில் ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்த போது திடீரென பலத்த காற்றுடன் கூடிய மோசமான வானிலை ஏற்பட்டது. ஆபத்தை உணர்ந்த விமானி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஹெல்மெட் பகுதியில் உள்ள ஒரு கால்பந்து மைதானத்தில் ஹெலிகாப்டரை அவசரமாக தரையிறக்கினார். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி உட்பட ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவருக்குமே எந்தவித காயமின்றி அதிர்ஷ்டவசமாக பாதுகாப்பாக தப்பினாங்க. அதனைத் தொடர்ந்து கேஜ்பூரில் நடைபெற்றிருந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி புறப்பட்டு சென்றார். இதனால் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை உருவாகியது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அதுவும் அந்த வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்களை பதிவிடுங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.